ஒவ்வொருவரின் உணவிலும் இரத்தத்திலும் கலந்த ஒன்று. 18ஆம் நூற்றாண்டின் இடையில் வீரத்தோடும் விவேகத்தோடும் அசராத துணிச்சலோடும் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போரிட்ட முதல் பெண்மணி வீரமங்கை வேலுநாச்சியார். இந்திய விடுதலை போர் வரலாற்றில் ஆங்கிலேயர்களை போராடி வென்று தம் தமிழ் மண்ணை மீட்டுக் கொண்டவர் ஈடு இணையற்ற நம் வேலுநாச்சியார். வரலாற்றில் புதியதாய் புதுமையாய் புரட்சியாய் வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டியவர் நம் வேலுநாச்சியார். இப்பேர் பெற்ற தமிழக வரலாற்றை காணப்போகிறோம். தமிழர்களின் தன்மானம் கண்டு மெய்சிலிர்க்கத்தான் போகிறோம். தமிழர்களின் தாய் மண்ணுக்கான தியாக உணர்வை கண்டு கலங்கதான் போகிறோம். வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாற்று நாடகம் மூலம் நம்மிடையே வீரத்தையும் தைரியத்தையும் ஊட்ட வருகிறார்கள் 3, 4, 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். இப்போது ஒரு அமைதியான நேரத்தில் சிவகங்கை பூமிக்கு செல்வோம். தன் மண்ணோடும் மக்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேலுநாச்சியாரை சந்திப்போம். பின்தொடர்வோம். காட்சி 1. இடம் அரசவை. பங்கு பெறுபவர்கள் வேலுநாச்சியார், குயிலி, மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார் காவலர்கள். மரபில் வந்தவர்கள். நம் தாய் மண்ணை கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளைய கோயிலில் வெள்ளை பரங்கியர் தலைகள் கலர்காய்கள் போல நம் காலடியில் உருள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் மனுமன் கொடி பறக்க வேண்டும். மருது சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும், படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை, சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் களமிறங்க கூடாது. இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை இல்லை, புலி பதுங்குவது பயத்தால் இல்லை, பாய்வதற்காக. நம் படை வலிமையை கூட்ட வேண்டும். நவீன ஆயுதங்களை போயிருக்கு. பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசே, அம்மா நீங்களா? உனக்கு என்னை தெரியுமா? தெரியும் தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிறாய் மகளே. நாட்டு நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகிறது. உங்கள் கொடை நன்மையையும் வீரத்தையும் செல்வ பலத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் தற்போது அரைவயிற்று கஞ்சிக்கும் வழியின்றி தவிக்கின்றனர். எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுகிறேன். இந்த பகுதியில் ஆங்கிலேயர்கள் என்னை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இங்கும் வரலாம், உன்னிடமும் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக இரு. மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். என் உயிரை போனாலும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். Surely, Velunachi must have gone this way. We cannot go to Viman. இந்த பக்கம் வேலுநாச்சி வந்தாரா? நீ பார்க்கலா? எங்க
வருகிறார். காட்சி 3. இடம் அரசவை. பங்கு பெறுபவர்கள் வேலு நாச்சியார், கோபாலர், குயிலி. வீரத்திற்கு பெயர் போன மகாராணியாரே, வாருங்கள். நீங்கள் ஆணையிட்டால் நாங்கள் வந்திருப்போம். நீங்கள் வர காரணம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள் மகாராணி. சிவகங்கை சீமையின் தலைமை கைமீறி போய் கொண்டிருக்கிறது. சிவகங்கையின் போர் வீரர்களுக்கு காட்டில் பயிற்சி அளிக்கப் போகிறேன். அதற்கு உதவ வேண்டும். கவலை வேண்டாம், அனைத்து உதவிகளும் செய்கிறேன். நீங்களும் உங்கள் படைகளும் இருப்பாச்சி கோட்டையில் தங்கி பயிற்சி செய்யலாம். குயிலி, நீதான் ஆங்கிலேயருக்கு நெருப்பாய் இருப்பாய். அவர்களின் ஆயுத கிடங்கு அளிக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உத்தரவு தாயே. தாங்கள் ஆணையிட்டால் அனலையும் விழுங்குவோம். நீங்கள் கண்ணசைத்தால் கடலையும் காற்றுப்போல் கடற்போம். படைகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளதா? நம் வீரர்கள் போருக்கு எப்போது தயாராகிவிட்டனர். ஆனால் ஆங்கிலேயரை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஹைதர் அலிக்கு 3 முறை கடிதம் அனுப்பியும் பதில் இல்லை. இப்போது ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருப்பதாக செய்தி. நானே நேரில் செல்லலாம் என திட்டமிட்டுள்ளேன். நல்ல திட்டம், உடனே புறப்படுங்கள். வேலு நாச்சியார் ஹைதர் அலியை திண்டுக்கல் கோட்டையில் சந்திக்க செல்லுதல். காட்சி 4. இடம் அரசவை. பங்கு பெறுபவர்கள் வேலு நாச்சியார், ஹைதர் அலி, வேலு நாச்சியார் காவலர்கள், ஹைதர் அலி காவலர்கள். நாங்கள் வேலு நாச்சியாரிடமிருந்து வருகிறோம். உங்கள் அரசரை காண வேண்டும். आपको देखना वेलु नाचियार का सनिकिया निस्ला को आपको के அமர் போலும் கோ. அஸ்ஸலாமு அலைக்கும் நவாப். அழைக்கும் சலாம். உதவி கேட்டு எங்கள் ராணியாரிடமிருந்து 3 முறை ஓலை அனுப்பியும் தங்களிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை. இது போன்ற முக்கியமான ராணுவ ஒப்பந்தங்கள் குறித்து உங்களிடம் பேச முடியாது. உங்கள் ராணியாரிடம்தான் பேச முடியும். உடனே வருகிறோம். மிக்க மகிழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் நவாப். உஸ்கு சாரே லெட்டர் ஹே மேயான் ஜி. அதற்கு அவசியமில்லை நவாப், நான் இங்கேயே இருக்கிறேன். தங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. தங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? தற்போது நாட்டின் நிலைப்பாறு உள்ளது. வெள்ளை பரங்கியரின் அடாவடித்தனமும் அட்டுழியமும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும். கல்லிலும் முள்ளிலும் வெயிலிலும் மழையிலும் வியர்வை சொட்ட சொட்ட உழைப்பவர் நம் மக்கள். ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு. காடு திருத்தி மேடு வெட்டி கலனியாக்கியது நாம். ஆனால் கட்டளையிடுவது அவன். ஏரி கட்டி குளம் வெட்டி வரப்புயர்த்தி வாய்க்கால் போட்டு வளம் சேர்த்தது நாம். ஆனால் வரி வசூலிப்பது பரங்கியர்கள். வரி கட்ட மறுத்ததால் வஞ்சகத்தால் என் கணவரை கொன்றார்கள். அவர்களை பழி தீர்க்க வேண்டும். தாய்மண்ணை மீட்க வேண்டும். அதற்கு தங்கள் ஆயுதப்படையின் உதவி தேவை. நல்லது. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் எதிரிதான். நீங்கள் போராடுவது உங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுக்காகவும் தான். 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 படை வீரர்களை இப்போதே உங்களுடன் அனுப்புகிறேன். என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமையேற்று வருவான். மிக்க நன்றி. உங்கள் உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் வைத்திருக்கும். காட்சி 5. இடம் அரசவை. பங்கு பெறுபவர்கள் வேலு நாச்சியார், வேலு நாச்சியார் காவலர்கள். தாயே, தங்களின் உத்தரவுப்படி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதில் நம் பெண்கள் படையின் தலைவி குயிலி வீர மரணம் அடைந்து விட்டார். என்ன சொல்கிறாய்? ஆம் தாயே, குயிலி ஆயுத கிடங்கை அழிப்பதற்கு தன் உடலையே திரியாக்கி தீ வைத்துக் கொண்டார். குயிலி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாள். உடனே போர் முரசு கொட்டுங்கள். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புங்கள். 4 திசைகளிலும் படைகள் செல்லட்டும். ஆங்கிலேயரின் தளபதி பாஞ்சோரியும் ஜோசப் ஸ்மித்தும் உயிருடன் எனக்கு வேண்டும். காட்சி 6. இடம் போர்க்களம். பங்கு பெறுபவர்கள் வேலு நாச்சியார், வேலு நாச்சியார் காவலர், பாஞ்சோர், ஜோசப் ஸ்மித், திப்பு சுல்தான். தாயே, பாஞ்சோரை பிடித்து விட்டோம். Please give us life. We are leaving your country. We will not travel anymore. Don't you know English? I don't know only English. I am well versed in Malayalam, Kannadam, Urdu, Telugu, French, as I have learned all the 7 languages. தான் நிரந்தர செய்யுண்ண கர்மங்கள் தான் அனுபவி செல்லுகொண்ட
ಒಳ್ಳೆಯವರು. ದಿಸ್ ಇಸ್ ಮಲಯಾಳಂ. ಪ್ರಾವಿಂಚೆ ಪೆಡುವಲ ಕಣ್ಣ ಸಗಾಯಂ ಸ್ಟೇಚೆ ಸೇಸ್ತಿಲುಮಿನ. ದಿಸ್ ಇಸ್ ತೆಲುಗು. ಜನನಿ ಜನ್ಮ ಪುವೆ ಮಿರ್ಸ சொர்க்காது வி கரியசி. திஸ் இஸ் சான்ஸ்கிரிட். தேசம் நந்தே மக்களும் நம்மவரே ಹಣ್ಣು ನಮ್ದೆ ನುಂಕು ಯಾಕೆ ವರಿಬೇಕು ಗೊತ್ತಾಯಿಂದ புரிகிறதா? Listen, write and sign that we will never interfere with ownership in the position of in the சிவகங்கை சீமை. We do it like that. இவன் அறம் தவறியவன், நம் அரசரை கொன்றவன். இவனுக்கு கருணை காட்டக்கூடாது, உத்தரவிடுங்கள். இவன் தலையை சீவி உங்கள் காலடியில் காணிக்கையாக்குகின்றேன். அவசரம் வேண்டாம். வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர் நாம். மனிதரை மனிதர் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உலகிற்கு உரைப்போம். நிராயுதபாணியாக நிற்பவன் முன் ஆயுத பலத்தை காண்பிப்பது வீரத்திற்கு அழகல்ல. அவன் எப்போது நாம் முன் தலைகுனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதே அவன் செத்து விட்டான். கோட்டை நம் வசமாகிவிட்டது. இவன் பிழைத்து போகட்டும். வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு முன் உடையாளுக்கும் கீழிக்கும் அவர்கள் வீரத்தை போற்றும் வகையில் கோயில் கட்ட உத்தரவிடுகின்றேன். மூவேந்தர்களின் வீரத்தையும் முத்தமிழின் பெருமையையும் மீட்க வேண்டிய தருணம் இது. சாதி மதங்களால் பிரிந்து கிடந்தது போதும். சிவகங்கையின் சிங்கங்களாக சிலிர்த்து எழுவோம். தேசம் காக்க தன் உரையை தியாகம் செய்த உடையாளுக்கு வெட்டுடை காளி என்ற பெயரிலும் குயிலிக்கு குதலுடையார் என்ற பெயரிலும் கோவில் எழுப்புங்கள். சூரியன் சந்திரன் உள்ளவரை தேச பற்றையும் தெய்வ பக்தியையும் பறைசாற்றட்டும். கோட்டை கொத்தளங்களிலும் மாட வீதிகளிலும் ஹனுமன் கொடியேற்றுங்கள். முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மருது சகோதரர்களின் உதவியால் சிவகங்கை மீட்கப்படுகிறது. தாய் மண்ணை மீட்டெடுத்த வேலு நாச்சியார் தனது வீரத்தாலும் விவேகத்தாலும் மதியுகத்தாலும் மனித நேயத்தாலும் நாட்டு மக்கள் உள்ளத்தில் நீங்கா இடம்பெற்று 8 சிறப்பாக ஆட்சி புரிந்தார். வேலு நாச்சியார் மீண்ட மண்ணின் கொடி பெண்கள் வீரம் சொல்லும் மானக்கொடி. இது மறைக்கப்பட்ட வீர தமிழச்சியின் உண்மை வரலாறு. வீரத்திலும் தன்மானத்திலும் ஆண்களுக்கு கொஞ்சமும் சளைக்காதவர்கள் பெண்கள் என்பதை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நிரூபித்து காட்டியவர்கள் நம் வீர தமிழ் பெண்கள். பெண் குலத்தை போற்றிய இதே சமுதாய